ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாங்க. கொஸ்டின் பாருங்க. தீபக் ஹேஸ் அ பிரதர் அனில். தீபக் இஸ் அ சன் ஆஃப் பிரேம். பீமல் இஸ் பிரேம்ஸ் ஃபாதர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வாட் இஸ் அனில் ஆஃப் பீமல்? ஸோ நீங்கள் இந்த மாதிரி நமக்கு கொஸ்டினில் நிறையா ரிலேஷன்ஷிப் வந்து கொடுப்பாங்கங்க. ஸோ அதனால் ஒரு ரிலேஷன்ஷிப்புமே நீங்கள் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தீபக் ஹேஸ் அ பிரதர் அனில்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ தீபக்குடைய பிரதர் யாருங்க? அனில். அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தீபக் ஹேஸ் பிரதர் அனில். ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தீபக் இஸ் அ சன் ஆஃப் பிரேம். ஸோ தீபக் வந்து பிரேமோட சன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேர்ட்டிக்கல் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். தீபக்குடைய ஃபாதர் யாருங்க? பிரேம். எழுதியாச்சா? செகண்ட் பாருங்க. பீமல் இஸ் பிரேம்ஸ் ஃபாதர். பீமல் யாருங்க? பிரேமுடைய அப்பா. ஸோ இப்போ அடுத்த ஜென்ரேஷன் தானே. ஸோ பீமல் இஸ் பிரேம்ஸ் ஃபாதர். கரெக்டாக இருக்குங்களா? ஸோ பீமல் வந்துட்டு பிரேமோட ஃபாதர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வாட் இஸ் அனில் ஆஃப் பீமல் கொடுத்துருக்காங்களா? யார் ரெண்டு பேருங்க ரிலேட் பண்ணுறாங்க? இங்கே பீமலையும் இந்த அனிலையும் தான் ரிலேட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், அனில் அப்படின்றவர் பிரேமுக்கு என்னவா இருப்பார்? சன்னாக இருப்பாரா? அப்போ பீமலுக்கு என்னவாங்க இருப்பார்? கிராண்ட் சன்னாக தானே இருப்பார். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர்.